எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வந்து ஒரு வாரம் இருந்து இப்போ ஊருக்கு வந்து கிளம்புறாங்க. ஊருக்கு ரெடி ஆகிட்டேன். கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு நைட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க 2 நாளைக்கு உட்காந்து அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் நீ எங்கே சமைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, நீ என்னை இப்படியே சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும். அதனால் சமைச்சு வச்சுட்டு ஏதாவது ஒன்று மட்டும் சிம்பிளாக செஞ்சுட்டு விட்டுரும். அதனால தான் பாருங்கள், நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு மாப்பிள்ளை வீடியோவை. ஒல்லி ஆகிட்டுக்கிறேன் சரியாக செஞ்சு போடாமல். ஐயோ, அதனால தான் நான் வந்து 4-5 ஐட்டமாக செஞ்சு வச்சுட்டு எடுக்கிறவரே மாப்பிள்ளை தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாரு வெளிப்படையாக சொல்லாமல். ஆனால் ஒரு பிளாக் மார்க் வாங்கிட்டேன். நேற்று கேட்ட பஜ்ஜி ஒன்றும் செஞ்சு கொடுக்கலையே. இருங்க இப்போ சொல்கிறேன். எங்கள் அம்மாவே ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தாங்களா பஜ்ஜி செஞ்சீங்களான்னு கேட்டாங்களா? இல்லை செய்யலப்பா அப்படின்னா, அப்போ உங்கள் அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன் கோச்சிக்கிட்டேன்னு சொல்ல. இல்லை நான் செஞ்சு தரேன் பிரியா என்ன சொல்லி செஞ்சுக்கிறோமா. சாயங்காலம் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம், ஒரு வீடியோ வேணும் எங்களுக்கு, சும்மா செய்யறது வேணாம் அப்படின்னாலும் நான் எடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் பிளாக் எடுக்கிற பிளானில் இருந்தோமோ, அதனால இப்போ வேண்டாம், ஈவினிங் நான் வந்து நான் பஜ்ஜி செஞ்சு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன். அதே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன கிண்டல் பண்ணாரு தெரியுங்களா? லாஸ்ட்டில் ஒரு வீடியோ எங்கள் மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, இந்த வாட்டி பஜ்ஜி செஞ்சு கொடுக்கல பாரு நான் கேட்டேன் அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு பிரியா சொன்னேன். காலிஃப்ளவர் செஞ்சேன், அப்புறமா போண்டா செஞ்சு கொடுத்தோமா, எண்ணெய் அதிகம் எல்லாருக்குமே உடம்பு பிரச்சனை. கண்டினியூ அடுத்தடுத்த நாள் செய்வேன். சரி நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்றதால அப்போ கூட ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் வச்சுட்டு போயிருக்கு வேணாம் அப்படின்னு ஒரே ஒரு வாழைக்காய் வச்சிருக்கிறேன் பஜ்ஜி போடுறதுக்கு. நான் எடுத்து பேக் பண்ணிக்கிறேன். எல்லாமே தேங்காய் பூசணிக்காய் எல்லாம் எடுத்து. தேங்காய் ஒன்றும் இல்லை, தேங்காய் பூசணிக்காய் அதான் வாழைக்காய் அவ்வளோதான் எடுத்து பேக் பண்ணி காணி வருது தேங்காய். இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிக்கிறோம்னு பார்த்துட்டு நம்மளை வந்து பிரியாவும் அப்படியே வழி அமைச்சு விட பாருங்க. கோயம்புத்தூருக்கு சென்று வாருங்கள். ஆமாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் ஏன் போகிறாங்க, இருக்க சொல்ல அப்படின்ட்டு இருந்தாரு. கொஞ்சம் நல்லா தடப்படலாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த தயிர் இது எடுப்பியா. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பேக்கெட் பால் வாங்கிட்டு இருந்தேன், அப்புறம் மாட்டுப்பால் வாங்கினேன், அப்புறம் மாட்டுப்பால் இல்லை பேக்கெட் தயிர் வாங்கினேன், அப்புறம் மாட்டு பால் வாங்கி தயிர் போட்டேன், திரும்பவும் பேக்கெட் தயிருக்கே வந்துட்டேன். இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனை மாற்றிருக்கு. நம்ம வந்து மாட்டுப்பால் வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க, அதனால் தயிர் வந்து நைட்டு போட்டோம் நல்லா வந்துடுச்சுங்க. இந்த 7 மேலே போட்டால் நமக்கு வெண்ணெய் வரும், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவும் வெண்ணெய் இருக்கிற மாதிரி சாப்பிடக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் எடுத்து வச்சா ஒரு வாரம் சேர்த்து வச்சா போதும். நமக்கு ஒரு 100 மேலே வரும் பிரியா, 100 கிராம் மேலே. இப்போ 2 டைம் எடுத்தேன், இது 3வது டைம். இன்னும் ஒரு டைம் எடுத்தோம்னா போதும், கொஞ்சம் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தயிரும் வந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள், தயிர் நல்லா ஜெல்லி மாதிரி. சொசைட்டியில் வாங்குறது எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வந்து ஒரு மாட்டுப்பால் 2. அது ஒரே மாட்டுப்பால்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம சொசைட்டியில் எல்லாம் கலந்து ஊற்றுறாங்களா, கொஞ்சம் தண்ணியாகவும் கெட்டியாகவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல இந்த அளவுக்கு ஆகுது. ஆனால் நம்ம கடையில் வாங்குறதோட ஒரிஜினலாக இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கும் தயிர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய், நம்ம நாட்டு அவரைக்காய் இருக்குல்ல, அந்த அவரைக்காய் கொட்டை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டு கருணக்கிழங்கு, நாங்கள் கருணக்கிழங்கு தான் சொல்லுவோம், கருணக்கிழங்கு புளி ஊற்றி பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கின்றதெல்லாம் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளிக்குழம்பு செஞ்சுட்டேன். 2 பேரும் சாதம் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி ரசம் வந்து பிரியா தான் கேட்சி, வச்சுடுமா நாளைக்கும் நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டேன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துக்கிறேன் பிரியா, இனிமேல் ரசம் நீயே வச்சுக்கணும். அப்புறம் சொரக்காய் வந்து நம்ம சம்மந்தி வீட்டு காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த சொரக்காவும் கடலப்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுட்டேன். அப்புறம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு வறுவல். கிழங்கு வந்து கொஞ்சம் அடிப்படுற மாதிரி இருந்துச்சு, அதனால் செஞ்செல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால 2ஆக பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து மொச்சக்காய் வெறும் கொட்டை வந்து பொரியல் மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ரசத்துக்கெல்லாம் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். கடைசியாக தயிர் காமிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன் எதுக்குமா இவ்வளோ செய்கிறேன், பரவாயில்ல 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க 2 பேரும். நல்லா இன்னும் அரைக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க, அது புளி போட்டு கடைஞ்சி தரேன். சரி வேணாம் ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் முடிஞ்சுது. நாங்களும் சாப்பிட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போ 2 மணி போகிறதுக்குள்ளே எப்படி 9-10 மணி ஆகிடும். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக தான் சமையலெல்லாம் வந்து எடுக்க முடியல, ஏன்னா இவ்வளோவும் செய்யணும்னா வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும். நான் வந்து இங்கே கட் பண்ணிக்கினேன், இங்கே தாளிச்சிக்கினேன், அப்படியே போடும் போது எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ செய்ய தெரிஞ்சது எல்லாமே அம்மா ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிபி. ஆமாம் எல்லாமே போட்டது தான். அதனால் வந்து நான் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கல, சமைச்சது மட்டும் காமிச்சிட்டேன். அவ்வளோதான். பிரியா விட்டு வரும்போது சந்தோஷமாக பிரியா பார்க்க போகிறோன்னு, போகும்போது ஐயோ நாளைக்கு குழந்தை எப்படி சமைக்க போகுது, எப்படி சாப்பிட போகுது அப்படின்னு கொஞ்சம் கவலையாக இருக்கும். சார் பரவாயில்ல, ஒரு 10 நாள் அப்படி டம் பிடிச்சிட்டு அங்கே போகிறாங்க, ஏமா உன் பொண்ணு சமைச்சதே இல்லையா, சமைக்க இருந்தாலும் நான் இருக்கும்போது நல்லா இருக்குல்ல, இது நைட்டு சமைக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட யோசிப்பார், அத்தா இன்னும் ஒரு 4 நாள் இருங்க, ஒரு 4 வெரைட்டி சாப்பிட்லாம்.
அப்புறம் அங்கே என் பையனுக்கும் போய் சமைச்சு கொடுக்கணும்ல, அவனை போய் கொஞ்சம் அங்கே உடம்பு ரெடி பண்ணிட்டு அப்புறம் இங்கே ஃப்ரீயாக அப்படியே மாற்றி மாற்றி ஓட வேண்டியதுதான். நம்ம லைஃப் இருக்கிற வயசு வரைக்கும் என்ன பண்ணுறது, பொண்ணையும் பையனை மாற்றி பார்த்துக்க வேண்டியது தான். ஏன்னா எங்களால் போக முடிய மாட்டேங்குதுங்க. போனால் நான் மட்டும் தான் போனோம், அவர் வர முடியாது. 1 வருஷம் ஆயிடுச்சு கோயம்புத்தூருக்கு வந்து. நாங்களும் சாப்பிட்டு கிளம்புறோம். நான் பிரியா போயிட்டு வரட்டுமா? சாப்பிட்டு கிளம்புறோம். 2 மணிக்கு பிரியா வீட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன டைமு? இப்போ டைமா கரெக்டாக 9:30. 9 மணி. இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன் நான். அப்பா என்ன சமையல் பண்ணி வச்சுக்கிறாரு, என்ன அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வந்துட்டேன். உடனே சேலம் வந்தோடனே எனக்கு பஸ் வந்து உடனே கிடச்சிது. உடனே ஏறி டக்குன்னு ஏறி வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன தெரியாது நடந்தது, உங்ககிட்ட தான் சொல்கிறேன் நான். சொல்லு, கேட்குறேனே. ஒரு 5-6 தேங்காய் தான் இருக்குமே. இந்த ஒரே பை தான் எடுத்துன்னு வந்தேன், நான் வேறு எதுவுமே எடுத்துன்னு வரல. என்ன இருக்குது பேக்லன்னு கேட்டாங்களா, எதுக்குங்க கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை லக்கேஜ் வெயிட் ஆகுது, அந்த பேக் என் கால் கிட்ட வந்து தூக்கி ஓரமாக வச்சாங்களா கண்டக்டர், வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன நான் யதார்த்தமாக நம்ம மனசில் எதுவும் இல்லாமல் பூசணிக்காய் இருக்குதுங்க, வாழைக்காய் இருக்குது, தேங்காய் இருக்குது, தேங்காய்க்கெல்லாம் லக்கேஜ் வாங்கணும்னு சொல்கிறாங்களே. உடனே கொடுத்தியா? கேட்கணும் சொல்ல வேணாவா? ஒரே ஷாக்கு, என்னங்க இது தேங்காய்க்கெல்லாம் கூட லக்கேஜ் வாங்குறீங்களா? 5 தேங்காய்க்கு மேலே தான் லக்கேஜ் தாங்க. தேங்காய்க்கு மட்டும் இல்லை, தேங்காய் விலைவாசி ஆகிறதுனால கண்டக்டர் கூட வந்து லக்கேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கினேன். 3 பை 4 பை கூட எடுத்துகிட்டு போகும்போது பிரியா வீட்டுக்கு போகும்போது எதுவுமே கேட்கல. இந்த ஒரு பைக்கே வந்து லக்கேஜ் கேட்டாங்க. எனக்கே ஷாக்கு. இந்த ஒரு பைக்கு இந்த ஒரே பேக் தாங்க, இந்த ஒரு பேக் தான், வேறு எதுவுமே நான் எடுத்துன்னு வரது, ஒரே பை தான் எடுத்துன்னு வந்தேன் நான். அதுக்கே எனக்கு லக்கேஜ் என்னங்க இந்த மாதிரி தேங்காய்க்கெல்லாம் லக்கேஜ் வாங்கினு எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னா. உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ரொம்ப நாளாக தான் லக்கேஜ் போட்டுனுங்கிறோம் அப்படின்ற கண்டக்டர். சரி அவர்கிட்ட எதுக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் கண்டி போட்டுருந்தாங்கன்னா நான் இறங்கிட்டு இருப்பேன். நான் வழியில் எங்கே இருந்தாலும் இறக்கங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பேன் நான். அதோட டிரைவர் வந்து விடுங்க தேங்காய் தானே ஒரு 4-5 தானே, எதுக்கு அது போயிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு போயிருப்பேன் அந்த கண்டக்டர். அதுக்கப்புறம் அந்த கண்டக்டர் மூஞ்சே பார்க்கல, எப்படி சிடிச்சிடாமல் பேசுகிறாங்க தெரியுமா, ஒரு மாதிரி. அப்படியே அவருக்கு ஏதோ லக்கேஜ் காசு எதுனா எவ்வளோ வாங்குவாங்க, பாதி டிக்கெட்டு. ஒரே ஷாக்குங்க எனக்கு, இந்த தேங்காய்க்கெல்லாம் லக்கேஜ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இங்கே வந்த கோயம்புத்தூருக்கு அந்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு தான், இதுலவே கேட்கவே இல்லையே. அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அப்பா என்ன சமைச்சு வச்சுக்கிறாரு, வந்தவொடனே பசியோடு வந்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் பண்ணிட்டாரு. ஏமாத்தலாம் பண்ணல, நல்லா தான் பண்ணியிருப்பேன். உங்கள் பையன் கெடுத்தான். கீரை குழம்புக்கு எப்பவுமே காரசாரமாக உருளைக்கிழங்கு வருது, ஏதாவது பொரியல் பண்ணுவார். இன்னைக்கு எதுவுமே பண்ணலை. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தாங்க வாழ்நாளில் எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு இல்லாமல் கீரை கடைஞ்சி வச்சுக்கிறாரு. நம்ம செடியில் இருந்துக்கிறாரு, நம்ம செடியில் இருக்கிறதா பண்ணி வச்சுருக்கேன். கீரை குழம்பு சாதம் இன்னைக்கு சிம்பிளாக, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஊறுக்காய் ஏதாவது தொட்டுன்னு சாப்பிட வேண்டியது. ஊறுக்காய் இல்லை, முட்டை வாங்கி வச்சுருக்கான். அவன் உன் பையன் என்ன பண்ணால், நான் தக்காளி குச்சி செய்கிறேன்டா, உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறேன்டான்னு. அதெல்லாம் வேணாம், முட்டை வாங்கினு வா, எனக்கு ஆம்லெட் போட்டு சாப்பிட்றான்னா. அவனுக்காக ஆம்லெட்டுக்காக முட்டை வாங்கினு வந்தான், 10 முட்டை. கீரை குழம்புக்கு முட்டை ஆம்லெட் சாப்பிட்டு அவன் அதான் செஞ்சான். அவன் சொன்னதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இல்லை எப்போது செஞ்சுருப்பேன் நான் அதிகம். வந்துட்டுங்க நம்ம வீட்டுக்கு. இப்போ நாளையிலேருந்து நம்ம வீட்டில் தான் வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறமா பிரியா வீட்டுக்கு போயின்னு வந்து இருப்போம். அது எப்பவுமே போகிற வேலை தான். எப்படி சீக்கிரமாக 10 நாளில் போவோம், ஏன்னா ஒரு விசேஷமான நாள் வருது 10 நாள். அந்த நாளுக்காக கண்டிப்பாக ஒரு 10 நாள் தான் இருக்குது டைம். 10 நாள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம பிரியா போய் அங்கே பார்க்கும்போது பிரியாவோட சேர்த்து அது என்ன விசேஷமான என்னன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ எடுத்து போகிறோம். நாளையிலேருந்து நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோன்றதை பற்றி வீடியோ எடுக்கலாம்.